எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் மேக்ஸ் கொஸ்டினோடைய ஆன்சர்ஸ் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 150 மீட்டர் நீளமுள்ள ரயில் விளக்கு கம்பத்தை 12 வினாடிகளில் கடக்கின்றது எனில் அந்த ரயிலின் வேகம் என்ன? அதாவது ஒரு ட்ரெயினோட லென்த் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளேஸை 12 செகண்ட்ஸில் கடக்குதுன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா பாருங்கள். ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம்னு சொல்லுவாங்க. இது நம்ம சயின்ஸில் இருக்கும் இந்த ஃபார்முலா. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 150 மீட்டர். சரிங்களா? 150 மீட்டர் அதை அப்படியே போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸில் 150 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா 12 வினாடிகள். அதாவது மீட்டர்லேயும் 1 செகண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றதே போட்டுக்கோங்க. அப்போ 150/12 இதை 2ஆம் வாய்ப்பாடில் அடித்து கொடுத்தீங்கன்னா 6 2 12, 75 2 150ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவுமே 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 3 25 3 75. அப்போ 25/2 மீட்டர் பர் செகண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வேகம் எதில் இருக்குன்னா கிலோமீட்டர் பர் மணியில் தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம கிலோமீட்டர் பர் மணியாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா, மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவர்ஸாக மாற்றணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு கண்டிஷன். அப்போ மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும்னா அதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஸ்பீடு ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்கோம். 25/2 மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டு. அப்போ இதை நம்ம 18/5 பெருக்க போகிறோம். அப்போ 25/2 × 18/5. 4 5, 5 25, 4 2 9 18. 9 5 பெருக்கணும்னா 9 5 45. இப்போ 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். இப்போ வேகம் 45 கிலோமீட்டர் பர் மணி. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆப்ஷனில் டி ஆப்ஷன் பாருங்கள், 45 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு புகைவண்டி 180 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் புகைவண்டியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தூரம் கொடுத்துருக்காங்க, நேரம் கொடுத்துருக்காங்க, வேகம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தா அதே ஃபார்முலா தான் நான் தமிழில் எழுதியிருக்கேன். வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். ஓகேங்களா? ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஸோ தூரம் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர், நேரம் 3 மணி நேரம். அப்போ நம்மளுக்கு வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். அப்போ 180/3. இப்போ 1 3 3 6 3 18 60. அப்போ வேகம் 60 கிலோமீட்டர் பர் மணி. ஸோ இது ஆன்சர். ஆப்ஷன் சி, 60 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்றது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட்டு 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது ரூபாய் 2662 தொகையாக ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆண்டுக்கொரு முறை அப்படின்னு சொன்னாலே அது கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த சம்முக்கு. அப்போ நம்மளுக்கு கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா, ஏ ஈக்குவல் டு, அதாவது அமௌண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n. இதில் பின்றது அசல் தொகை, ஆறுன்றது வட்டி வீதம், என் அப்படின்றது காலம். ஓகேங்களா? இப்போ ஏ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2662. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஆர் 10% கொடுத்துருக்காங்க. என் 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3ஐயுமே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணோம். இப்போ ஏக்கு பதிலாக 2662 ஈக்குவல் டு பி கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கலாம். 1 + ஆருக்கு பதிலாக 10/100 ஹோல் க்யூப்னு வரும். ஸோ 100 இந்த சைடு பெருக்கிறப்போ 1 × 100 100, 100ஐயும் 10ஐயும் கூட்டுறப்போ 110. இப்போ 110/100 ஹோல் க்யூப்னு வரதுனால நான் 3 தடவை போட்டிருக்கேன். 110/100 110/100 110/100. ஸோ 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே என்ன இருக்குது? 11 × 11 × 11. கீழே 10 3 டைம்ஸ் இருக்கா? அப்போ 1000. ஓகேங்களா? இன்ட்டு பி. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2662 இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், பி மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ இந்த 1000 மேலே வந்துடும். இந்த 11 11 அது கீழே வந்துடும்.
அப்போ 2662 இன்ட்டு 1000 by 11 × 11 × 11. இப்போ 1 11 11, 2 11 22, மிச்சம் 4, 4 11 44, மிச்சம் வந்து 2, 2 11 22. திரும்ப 11 வாய்ப்பால் அடிக்கிறப்போ 1 11 11, 2 11 22, மிச்சம் 2, 2 11 22. திரும்ப 11 அடிக்கிறப்போ 2 11 22. அப்போ 2 × 1000, 2 × 1000 என்ன வரும்? 2000. அப்போ பியோட அசல் எவ்வளோனா நம்மளுக்கு 2000 rupees. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்க 2000 rupees அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா முக்கியம், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஐயோ. ஃபோர்த்து கொஸ்டின், 42.5 மீட்டர் ரிப்பனில் இருந்து 85 சென்டிமீட்டர் நீளமுள்ள எத்தனை துண்டுகளை வெட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரே அளவாக எதாவது மாற்றணும். மீட்டரை சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 42.5 மீட்டர் = இதை 100ஆல் பெருக்கிறப்போ 100ல் வந்து 2 ஜீரோ இருக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், மிச்சருக்கு ஒரு ஜீரோ மட்டும் இதோட ஜாயின் ஆகும். அப்போ 4250 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம துண்டுகளின் எண்ணிக்கை வந்து இந்த ரிப்பனோட ஹோல் பார்ட் போட்டு சின்ன சின்ன ரிப்பனோட அளவை வந்து கீழே போடணும். அதை 85 சென்டிமீட்டராக வெட்ட போகிறோம். ஸோ அதை கீழே போட்டுடணும். ஸோ இது ரெண்டுமே சேம் அளவாக இருக்கணும். இதுவும் சென்டிமீட்டரில் இருக்கணும், இதுவும் சென்டிமீட்டரில் இருக்கணும். இப்போ ரெண்டையுமே அடித்து கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 5 வாய்ப்பால் அடித்தா 1 5 5, 7 5 35, இங்கே வந்து 8 5 40, 5 5 25, 0, 1 17 17, 5 17 85, 50. இப்போ துண்டுகளின் எண்ணிக்கை வந்து 50. அப்போ 42.5 மீட்டர் ரிப்பனை வந்து 85 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகளாக எத்தனை துண்டுகள் வெட்டலாம்னா 50 துண்டுகள் வெட்டலாம். ஸோ ஆப்ஷன் சி 50 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 5வது சம் பாருங்கள். 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீச்சிமா காண்க. ஸோ இது ரெண்டுக்குமே எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் அப்படின்னாலே தெரியும், நம்ம வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து வகுத்தல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த எல் ஷேப் போட்டு 2 நம்பருமே உள்ளே போடணும். ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே காமனாக எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகும்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 7 2 14, 8 2 16, 6 2 12, 2 4. திரும்பியுமே 2ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா 3 2 6, 9 2 18, 3 2 6, 1 2. இங்கே பாருங்கள் 31 அப்படின்றது பகாயம். ஸோ அதனால் அதை டேரெக்டாக 31 போட்டு நான் ஒரு 31 31 போட்டேன். இது வந்து டிவைட் ஆகாது, அப்படியே கீழே போட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து 31 இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட டிவைட் பண்ணலாம் 3 டேபிளில். பட் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக 39ஆல் டிவைட் பண்ணி கீழே வந்து 1 1 கொண்டு வந்துட்டேன். லாஸ்ட்டு 1 1 வர வரைக்கும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிடணும். இப்போ இந்த சைடில் இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 2 × 2 × 31 × 39, 2 2s are 4 வந்துடும். 31 39 மல்டிப்ளை பண்ணால் 1209. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4836, அதாவது 4836. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், 4836 என்பது சரியான விடை.